ஹாய் கைஸ். நான் காலையில் எப்போ போல் எழுந்தேன் கைஸ். எழுந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது மைண்டுக்குள்ளே ஒரு ஃபேமிலி பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். அவங்கங்க அடிக்கடிக்கு அவங்க என் மைண்டில் வந்துட்டு போயிட்டே இருந்தாங்க. பிகாஸ் எங்கள் வீட்டுக்கார கூட நல்லா நிறைய சண்டை போடுவேன் கைஸ். அப்படி சண்டை போடும்போது அவங்கள பற்றி நினைப்பேன். அவங்களும் சண்டை போடுவாங்க, குட்டி குட்டி சண்டைகள். எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட தான் செய்வாங்க. அப்போ திடீர்னு அவங்கள பற்றி எனக்கு ஞாபகம் வரும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, அவங்க ஒய்ஃப் ஒரு டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேராக இருக்கார். அவர் நைட் டியூட்டியும் போவார், மார்னிங் டியூட்டி, எல்லா ஃபுல் டியூட்டி போடுவாங்க. சில நேரத்தில் ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா லேட்டாலாம் வருவோம் இல்லையா கைஸ். அதுபோல் அவங்க வீட்டுக்கார் வருவார். ஆனாலும் பாருங்களேன், ஒய்ஃப் ஒர்க் முடிச்சுட்டு படுத்துட்டு இருந்தாலுமே எல்லாத்தையுமே செஞ்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் சில ஜென்ஸ் இல்லை, நான் பார்த்த வரைக்குமே நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாலாம் அப்படி இல்லை. எங்கள் அப்பா, எங்கள் மாமனார், எங்கள் வீட்டுக்காரெலாம் செய்வார். ஆனால் எல்லாருமே செஞ்சிட மாட்டாங்க. ஒரு மேல் ஈகோ இருக்கும் கண்டிப்பாக, இல்லைங்களா? ஆனால் அவருக்கு நான் அப்படி பார்த்ததே இல்லை கைஸ். யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவங்க ஒய்ஃப் கிச்சனில் இருந்தாங்கன்னா கிச்சனில் போய் ஒர்க் பண்ணுவாங்க, ஹெல்ப் பண்ணுவார், குக்கும் பண்ணுவார். சூப்பராக இருக்கும் கைஸ். அவங்க செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க ஒய்ஃப் செய்கிறதோட அவங்க ஹஸ்பண்ட் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸாக பேபி இல்லை. அவங்க நிறைய ட்ரை பண்ணுவாங்க. சின்ன சின்ன மூட் ஸ்விங்ஸ் இல்லை, நிறைய மூட் ஸ்விங்ஸ் வரும் அவங்க ஒய்ஃப்க்கு. அப்போது இவர் ஒன்றும் இல்லை, கூலாயிரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பார் பாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒய்ஃப் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் போகும்போதும், ஒவ்வொரு ஸ்கேனுக்கும் போகும்போது பாட்டில் வச்சுக்கிட்டு, வாட்டர் பாட்டில் கையில் வச்சுக்கிட்டு ஒய்ஃபை என்கரேஜ் பண்ணிவிட்டு, இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அது சாப்பிட்டா நல்லாயிருக்கும், நம்ம இது சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒரே டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க ஒய்ஃபை அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க கைஸ். ஒய்ஃபை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்கல. அவ்வளோ லவ்விங் பர்சனாக இருந்தாங்க தெரியுங்களா. ஆனால் அந்த ஒய்ஃபு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஃபிகல்ட்டியும் ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் அவங்க அவ்வளோ பெயின் இருக்கும். என்ன வேர்டிங்கில் சொல்லவே முடியாது கைஸ். ஒரு பேபி இல்லாதவங்களுக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க கைஸ். இப்போ போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ இது பார்க்குறாங்க. நம்ம இது ஒரு டாபிக் அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி பேசி முடிச்சிடுறேன். அவங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் அவங்க ஹஸ்பண்டு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள ஒரு நல்ல டயட் ஃபாலோ பண்ண வச்சு ஃபைனலி ஹி காட் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குட்டி பாப்பா இருக்குது. அந்த குட்டி பாப்பாவை அவங்க ஒய்ஃப் வேலையை விட்டுட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ஹஸ்பண்ட், இல்லை நான் கூட வேலையை விட்டுட்டு நான் பார்த்துக்கிறேனே பாப்பாவை அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 2 பேருமே வேலை விட வேண்டாம், எங்கள் அம்மா பார்த்துப்பாங்க, நம்மளும் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ சொல்லும்போது 2 பேருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா 2 பேருக்குமே வேலையை விடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் 2 பேருமே வேலைக்கு போனாங்க. பையனோட அப்பா அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த வீட்டில் அந்த பேரனை பார்த்துக்கும் போது கூட அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா கைஸ்? டிவி போட மாட்டாங்க, தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க கைஸ். வெஜிடேபிள் சூப்பு மார்னிங் அந்த பாப்பாவுக்கு டயட் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா கைஸ்? அது நினைக்கும் போதே பரவாயில்ல, ஒரு தாத்தா பாட்டி எப்படி பார்த்துக்கிறாங்கல்ல. நம்ம வீட்லேயும் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா பேரன் பேத்தியெல்லாம் செம்மையாக பார்த்துப்பாங்கள்ல அப்படின்னு யோசிச்சிருக்கேன் கைஸ் நான். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டயட்டு, ஒரே ஒரு நாள் டயட் மட்டும் பாப்பாவோட டயட் சொல்கிறேன். மார்னிங் எழுந்த உடனே பால், பசும்பால் இல்லைன்னா கஞ்சி, இதுதான் எப்போவுமே ஆல்டர்னேட்டிவாக அவங்க கொடுக்குறாங்க. மத்தியானம் காலையில் டிஃபன்
லைட்டான ஃபுட்டு, இட்லி, இடியாப்பம் எல்லாமே வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறாங்க அவங்க மாமியார். அதுக்கப்புறம் மதியானம் கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் இருக்குது கைஸ். கொஞ்சமாக கீரை எடுத்துக்கிறாங்க, கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க, கையில் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அழகாக சாப்பிட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் கார்ன் வச்சு இல்லை சூப் வேக வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் அந்த பாப்பா அழகாக எடுத்து குட்டியாக ஊற்றி கொடுக்குறாங்க கிளாஸில். குட்டி குட்டியாக குடிக்குது. அது கொஞ்சமாக குடிச்சிச்சு. அழகாக க்யூட்டாக இருந்துச்சு கைஸ். அப்புறம் நைட்டு லைட்டான ஃபுட்டாக இந்த ரைஸு இல்லைன்னா சப்பாத்தி, தோசை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்டு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அழகாக எடுத்து சாப்பிடுது கைஸ். இது ஒரு நாள் டயட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நாள் நான் கேட்கும்போது எப்படி சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்னு அவங்களா எடுத்து சாப்பிட்ணும். அவங்கக்கிட்ட நம்ம பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம பேசிகிட்டே இருக்கணும், அவங்கக்கிட்ட விளையாடிட்டே இருக்கணும், அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈவினிங் ஆனால் கூட்டிகிட்டு போய் பார்க்கில் விடணும். பார்க்கில் விட்டால் பசங்க எல்லாரோட மிங்கிள் ஆகி விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க கைஸ். எனக்கு கேட்கும்போது இப்படி தான் பேரண்டிங் ஸ்டைல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஒரு தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, ஒரு ஃபேமிலியாக, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் எவ்வளோ பெனிஃபிட் இல்லை கைஸ். ஆனால் மைனஸும் இருக்க தான் செய்யுது. நிறைய வீட்டில் சண்டைகள் வரதான் கைஸ் செய்யும். ஆனாலுமே இந்த குட்டி ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் சரி, இது தப்புமா அது கரெக்டுமா சொல்கிறதுக்கு ஒரு பெரியவங்க இருந்தாங்க நம்ம வீட்டில். பசங்களை எப்படி வளர்க்கணும்னு சொல்கிறதுக்கு பெரியவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லது. பேரன் பேத்தி எல்லாருமே அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, எப்படி ஜாயினாக இருக்காங்க, ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் பார்த்துட்டு அப்படியே பண்ணுது கைஸ் அந்த குழந்தை. அதை பார்க்கும் போதில் அவ்வளோ கவிதையாக இருக்குது, அவ்வளோ அற்புதமாகவும் இருக்குது. எப்போவுமே ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குது அவ்வளோ க்யூட்டான விஷயம் இல்லை கைஸ். எனக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். உங்களுக்கு எப்படி? நீங்களும் சொல்லுங்கள். பாய்.